ஷாலோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த தமிழ் வருடாந்திர மாநாட்டு ஞாயிறுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் TMC ஜிலாப்பாங், TMC தாசி மற்றும் TMC பூசிங் சபை சார்ந்தவர்கள் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். பாருங்கள், இந்த ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக இன்னைக்கு நம்மளுக்கு நற்கருணை ஆராதனையும் கூட இருக்கிறது. அதற்கு நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம் தலைகளை வணங்கி தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே மாட்சிமை தங்கியவராக இருக்கிறீர் சுவாமி. நீர் மகிமை நிறைந்த கர்த்தராக இருக்கிறீர் அப்பா. தகப்பனே, உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே இன்னும் ஒரு வாழ்க்கை எங்கள் தந்தமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி, உங்களுடைய அன்பிற்காக நன்றி, உங்களுடைய அரவணைப்புக்காக நன்றி சுவாமி. இது தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த முழு ஆராதனை ஆண்டவரே உங்களுடைய காலத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரை உண்மை தொழுது கொள்ளும் பொழுது சுவாமி முழு இருதயத்தோடும் அப்பா, முழு ஆண்டவரை சிந்தையோடும் ஆண்டவரை முழு பலத்தோடும் உண்மை ஆராதிக்க நீ கிருபை தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தையின் மூலியமாக நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. அப்பா, அதோட நற்கரணைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவரே எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்குமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சுத்த இருதயத்தோடும் ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தை சேர தகப்பனே உங்களுடைய பந்தில் ஆண்டவரை நாங்கள் பங்கெடுக்க நீர் கிருபை தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரையும் ஆண்டவரே அப்பா, நீ ஒருவரையும் அப்பா நீ பாதுகாத்துக் கொள்வான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொருட்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் மட்டுமே ராஜ். இந்த வேலையிலும் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி தகப்பனே. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஓ praise Jesus. வாருங்கள் அன்பான தேவ ஜனமே, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான அந்த தேவனை துதித்து நம்ம பாடுவோம். முதல் பாடலாக கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்று பாடி அவர் நாமத்தை போற்றுவோம். ஒரு
நடத்துங்கப்பா. ஓ ஹalleluya. கர்த்தாவே நீரே ஆண்டவரே, எல்லா ஆராதனைக்கும் நாயகன் நீரா. கர்த்தாவே நீ செய்த நன்மைகள் ஆண்டவரே ஏராளம் அப்பா. சோ ஹalleluya ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க இதயத்தை ஆயத்தப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நாயகனை ஆண்டவரை துதிப்பதற்கு ராஜா, உம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவரே. ஓ ஹalleluya ஆண்டவரே. Praise you Jesus. Oh praise you. வாரும் அன்பான தேவனே, ஆராதனை நாயகன் என்று பாடலை பாடி நம் தேவனோட நாமத்தை போற்றுவோமா, அவரை உயர்த்துவோமா. Oh praise you Jesus. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை Mother
Hallelujah. Praise it. Oh, hallelujah. Praise it. ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த டிஏசி சண்டேவை உடைய பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த வேலையிலும் எங்களுடைய பிரசிடென்ட்டுக்காக, எங்களுடைய பிஷப்காக, எல்லா டிஎஸும், எல்லா போதகர்களையும் இந்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா திருச்சபையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய உன்னதமான சித்தம் ஆண்டவரே, உங்களுடைய விருப்பம் எங்கள் திருச்சபைகளில் நிறைவேறணும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி ராஜா, நீர் ஆசீர்வதித்து மறுபடியும் ஆண்டவரே எல்லா திருச்சபையும் ஊழியங்களையும் ஆரம்பிக்க, ஆராதனைகள் நடக்க, எல்லா ஊழியங்களும் நடக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக எல்லா திருச்சபையும் போதகர்களையும் டிஎஸ் பிரசிடென்ட் பிஷப்பை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி ராஜா. அன்பான ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட இதோ எங்களுடைய ஸ்டூடெண்ட்களாக இருக்கிற டிஎஸ்சியில ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, சிலர் மிஷன் ஃபீல்ட்ல, சிலர் சபைகளில், சிலர் ஆண்டவரே சுவாமி ஊழியத்தில் இருக்கிறதும் அறிந்திருக்கிறது, எஸ்டிஎம்ல இருக்கிறவர்களை நாங்கள் நினைத்து பார்த்து இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே ஆண்டவரே ஜெயபிரகாஷ் ஜெயசீலனை ஒப்பு கொடுத்து பால் டேவிட்சனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே டேவிட் தர்மகண்ணும், ஆண்டவரே இமானுவேல் தர்மகண்ணுடைய பாதத்தில் வைத்து ஜெரி ஜானுக்காக, சுசானாக்காக, ஆண்டவரே சர்வீனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய உன்னதமான கரம் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற படிப்பிலே இருக்கிற ட்ரைனிங்ல எல்லாவற்றிலும் நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதிக்கும் அடியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த டிஏசி சண்டேவை நீர் ஆசீர்வதிக்கும் அடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாரும் மேலும் உங்களுடைய விசேஷமான கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ரத்தத்தினால மூடிக்கொள்ளும். உங்களுடைய பிரசனம் எல்லா குடும்பத்தையும் ஆளுகை செய்யணும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் உமக்காக வாழ கிருபை செய்யணும் என்று ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய டிஎம்சி கோசிங்கும் ஜலபாங் பிளாஸ்டிக் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே இந்த 3 சபைகளில் இருக்கிற எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய், வேதத்தை வாசிக்கிறவர்களாய், இன்னும் உம்மோடு நெருங்கி நடக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சபையிலே நாங்கள் நினைத்து பார்க்கும்போது சரீரத்துல பலவீனமாய் இருக்கிறவர்களை தொட்டு பூர்ண சுகத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிற வேலையிலும் கூட ஆண்டவரே, இந்த ஜூன் மாசத்துல வெட்டிங் அனிவர்சரி, பர்த்டே செலிப்ரேஷனை என்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த 3 திருச்சபையிலுமே இந்த 6ஆம் மாசம் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய வெட்டிங் அனிவர்சரி இருக்குமானால் அல்லது அவர்களுடைய பர்த்டே இருக்குமானால் அவர்களை ஆசீர்வதித்து உங்களுடைய உன்னதமான கரம் அவர்கள் மேல் இருக்கணும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த அன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உள்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையதே. ஆமென். Praise the Lord. TMC Jalapam Tasik and TMC Posing and all my friends. I would like to welcome all of you in the name of Lord Jesus Christ to join our communion service. இன்றைக்கு உங்களை யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நற்கருணை ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். வாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறதுக்கு முன்பதாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லிவிட்டு நாம் தேவனுடைய வார்த்தையின் உள்ள கடந்து போவோம். ஒரு தடவை ஒரு இடத்துல நிறைய கூட்டமாய் ஆளுங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் என்ன செய்தானா, தன்னுடைய இடத்துல அவர் சேர்த்து வைத்த பொருட்கள், கொலெக்ஷன் சேர்த்து வைத்த பொருட்களை வைத்து ஏலம் விட்டு கொண்டு இருந்திருக்கார். ஏலம் விட்டு கொண்டு அப்ப அவர் என்ன செஞ்சிருக்காரு, அங்க இருக்கிற நிறைய பொருட்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு பொருளையும் அவர் எடுத்து அவர் சொல்லியிருக்காரு, வச்சுக்கோங்க இந்த பொருள் எடுக்கிறார் 100 யாராச்சும் இருக்கிறாங்க, அவங்க கேட்கிறாங்க 200 300 அப்படி கேட்கிறாங்க, 100 சொல்றாரு. அங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க 150 200 அப்படின்னு கேட்கும்போது அந்த பொருள் அவருக்கு லாபமா இருந்தா அவர் அதை வித்துக்கிட்டு இருந்திருக்கிறார். இப்படி அவரு தொடர்ந்து அந்த ஏலம், அந்த பொருட்களை எடுத்து ஏலம் போட்டு கொண்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு வயலின் இருக்கு. அந்த வயலின் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவரை எடுத்து அந்த பொருளை பார்த்து அந்த பொருளை அவர் விற்கிறதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, இந்த பொருள் வந்துட்டு 200 சொல்லியிருக்காரு, 200 வெள்ளி, இந்த வயலின் வந்து 200 வெள்ளிக்கு நான் விற்க போறேன் அப்படி சொல்லியிருக்காரு. யாருமே அங்க இருக்கிறவங்க அதை கேட்கவே இல்லை. யாருமே அங்க இருக்கிறவங்க கேட்கவே இல்லை. அப்ப அவர் என்ன செய்தாரா, இந்த பொருளை ஒரு மூலையில போட்டு மற்ற பொருட்களை அவர் வித்துக்கொண்டு மற்ற ஏலத்தை அவர் பார்த்து கொண்டு அப்படியே இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வரும்போது அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மறுபடியும் அந்த வயலின் எடுத்து அவர் கேட்டிருக்கிறார், உங்களுக்கு யாருக்கு வேணும்? அப்ப அவர் யோசிச்சாரா, நான் கொஞ்சம் கூட சொல்லிட்ட பிறகு இப்ப இன்னும் கொஞ்சம் குறைச்சி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி என்ன செய்தாரா, 100 வெள்ளின்னு சொன்னார். 100 வெள்ளி, இந்த வயலின் நான் 100 வெள்ளி விற்க போறேன்னு சொன்னார். அப்பயும் யாரும் அந்த வயலினை விரும்பி கேட்கல. அப்ப அவர் என்ன செய்தாரா, இந்த வயலினை பேசாம வச்சுட்டு மற்ற பொருட்களை அவர் ஏலம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு வயசானவர் அந்த இடத்துக்கு வந்தார். இந்த வயசானவர் அந்த இடத்துக்கு வந்து அங்க நின்று கொண்டு அவர் கேட்டாரா, இந்த வயலின் என்ன வேலைன்னு கேட்டாரா, இந்த வயலின் என்ன வேலைன்னு கேட்டார். அப்போ அங்க அந்த ஏலம் போடுறவர் சொன்னா, இந்த மனுஷன் இது வரைக்கும் யாருமே விரும்பி கேட்காத ஒன்றை இவர் விரும்பி கேட்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இந்த மனுஷன் விரும்பி கேட்கிறாரு, இதை கொஞ்சம் விலை கூடையா சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வயலினை எடுத்துட்டு அவர் சொன்னாரா, 5000 வெள்ளின்னு சொன்னார். 5000 வெள்ளின்னு சொன்னதும் எங்க கொடுப்பா கொஞ்சம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு அந்த வயலினை கையில் எடுத்துக்கிட்டு அந்த வயலின் போ இருக்குல்ல, வயலின் போ அதை எடுத்து அவர் என்ன செய்திருக்கிறாரு, சுத்தமா அந்த வயலினை நல்லா தொடச்சி கரை பிடிச்சு போய் தூசியா அசிங்கமா இருந்தது, அதை சுத்தமா தொடச்சிட்டு அந்த போ எடுத்து வயலின் அப்படியே வாசிச்சிருக்கிறார். அப்படியே வாசிக்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே அசந்து போய், இந்த பொருள் இவ்வளவு ஒரு விசேஷமான பொருளா இருக்கு, ஆனா நாம யாருமே இதை விசேஷமா நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசிச்சிருக்கிறார். அவர் வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த வயலின் மேல அவர் அப்படியே கண்ணீரோடு அழுது சந்தோஷத்துல அப்படி வாசிச்சுட்டு இருக்கும்போது, சரிப்பா நீ எவ்வளவு சொன்ன, 5000 தானே சொன்னேன், நான் உனக்கு இந்த 5000 கொடுத்துட்டு நான் எடுத்துட்டு போறேன்னு கேட்டார். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்களா,
இல்ல இல்ல இல்ல, நான் வேணா 6000 வெள்ளி கொடுக்குறேன். இன்னொருத்தர் சொன்னாரா, இல்ல எனக்கு 8000 வெள்ளி கொடுக்குறேன். இன்னொருத்தர் சொன்னாரா, நான் 10,000 வெள்ளி கொடுக்குறேன், இந்த வயலின் எனக்கு கொடுத்துருங்க. இவ்வளோ அழகா வாசிச்சு, இவ்வளோ அழகா சத்தம் வருது அப்படி கேட்டப்ப அவர் சொன்னாரா, இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே என்ன விலை கொடுத்து இந்த வயலினை வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் அதை விட மேற்கொண்டு கொடுத்து நான் அதை எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அங்க இருக்கிற அந்த ஏலம் போடுறவர் கேட்டாராம், ஐயா பெரியவரே, எதனால உங்களுக்கு இந்த வயலின் மேல இவ்வளவு ஒரு விருப்பம் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா, இது உண்மையாலுமே என்னுடைய வயலின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னே இது காணப்படுச்சு. நானும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் கையில அது கிடைச்சிருச்சு. அதனால இந்த வயலின் வந்துட்டு என் கையில இருந்து ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் கையில இது கிடைச்சிருச்சு. இதை யாருக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அந்த வயலினுக்கு சொந்தக்காரு அவர்தான். அவர்தான் அந்த வயலினுக்கு சொந்தக்காரு. அவருக்கு தான் தெரியும் அது எவ்வளவு விசேஷம் என்று. அதை எப்படி சுத்தம் பண்ணணும்னு அவருக்கு தான் தெரியும். அதை எப்படி வாசிக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். அவ்வளோ நேரம் அவருடைய கையில அது இல்லை. அது அசிங்கமா பிரயோஜனம் படாமல் ஒரு மூலையில கடந்தது. எப்ப அந்த பெரியவருடைய கையில போனுச்சோ அப்பதான் அதோடைய விசேஷமும் அது எவ்வளவு ஒரு அழகான பொருள்ன்றது எல்லாரும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையிலே கொடுப்போமானா, நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமானா, நம் வாழ்க்கையை அழகாய், சிறப்பாய், சிறந்ததாய், ஆசீர்வாதமாய் மாற்ற நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். வாருங்கள், நம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகும். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட விசேஷமாக நாங்கள் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் விட்டு விடாத படிக்க, உடைய வார்த்தையிலே நாங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்க எங்களுக்கு நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில பேசுகிற என்னையும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அவருடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Today's scripture reading, Jeremiah chapter 18 verse 1 to 6. Jeremiah 18ஆம் அதிகாரம் 1 இருந்து 6 வரை. Our sermon title, Instrument in God's Hand. Instrument in God's Hand. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கருவி. பிரியமானவர்களே, வாருங்கள், நாம் யாவரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் இந்த பகுதியை திருப்பி வைத்துக் கொண்டு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து 6. Jeremiah chapter 18 verse 1 to 6. எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 6 வரை. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணிந்து கொண்டிருந்தான். குயவன் வணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணிந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். Scripture reading taken from book of Jeremiah, chapter 18, verse 1 to 6. This is the word that came to Jeremiah from the Lord. Go down to the potter's house, and there I will give you my message. So I went down to the potter's house, and I saw him working at the wheel. But the pot he was shaping from the clay was marred in his hands. So the potter formed it into another pot, shaping it as seemed best to him. Then the word of the Lord came to me. O house of Israel,
Can I not do with you as this potter does, declares the Lord? Like clay in the hand of the potter, so are you in my hand, O house of Israel. May God bless these verses. Amen. பிரியமானவர்களே, இந்த வேலையிலும் கூட நாம் வாசித்த அந்த அதிகாரத்திலே ஜெரமியா chapter 18 verse 1 to 6, 18:1 is talking about clay and potter. களிமண்ணும் கோயவனையும் குறித்து அங்க பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரம், களிமண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம் மிக அழகாய் இருக்குமானால், ஒரு அழகான ஒரு வெசலா மாறிடுச்சு வச்சுக்கொள்ளுங்களேன், அழகான ஒரு பாத்திரமாய் மாறிடுச்சு. அப்படியானால் அதை பார்த்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது முதல் என்ன தெரியுமா? அங்கு அழகான ஒரு பாத்திரமாய் அது உருவாகிறதுக்கு முன்னவே கோயவனுடைய சிந்தனையில இது இந்த பாத்திரம் இப்படித்தான் படைக்க போகிறேன், இதுக்குத்தான் பயன்பட போகிறது, இப்படிதான் இருக்க போகிறது என்று கோயவன் சிந்திச்ச வரிசைதான் இந்த பாத்திரம் உருவாகும். அப்படியானால் நீங்கள் இந்த பூமியிலே இருப்பது, நீங்கள் இருக்கிற குடும்பம், நீங்கள் இருக்கிற திருச்சபை, நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கை தேவன் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறார். தேவன் உங்களை நன்கு அறிந்திருக்கிறார். வசனம் ஜெரமியா 29 verse 11 என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமியில பிறந்த ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தர் விசேஷித்த திட்டத்தை வைத்திருக்கிறார். தெரியுங்களா? ஆண்டவருக்கு விசேஷமான பிளான் உண்டு. ஜெரமியா 29 verse 1 பாத்தீங்கன்னா, God has planned for everyone. அது மட்டுமல்ல, நம்ம யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல John chapter 15 verse 16ல அங்க பார்க்கிறோம், You did not choose me, but I chose you and appointed you for me. அப்படினா நீ என்ன தேர்ந்தெடுக்கல, நீ என்ன தேர்ந்தெடுக்க, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்ன தெரிந்து கொள்ள, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுது. புரியுமாங்க? தேவனுடைய சமூகத்துல பல தடவை நான் யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்க, நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்கன்னு சொல்றீங்களே, என்னிடத்துல என்ன விசேஷம் இருக்கிறது ஆண்டவரே, என்னிடத்துல என்ன விசேஷம் இருக்கிறது என்னை தேர்ந்து நீங்கள் எடுப்பதற்கு? அப்படி பல தடவை நான் யோசிச்சு கேட்ட கேள்வி அதுதான். ஆண்டவரே, நான் ரொம்ப விசேஷமான ஆள் கிடையாது, ரொம்ப விசேஷமான பரிசுத்தவான் கிடையாது, ரொம்ப விசேஷமான நீதிமான் கிடையாது, விசேஷமான வரங்களோ தாழ்ந்துகளோ அப்படி என்னிடத்துல எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம வாழ்க்கை நம்ம எது வரைக்கும் பார்க்கிறோம், நாம் கடந்து வந்த பாதையை பார்க்கிறோம், இப்ப இருக்கிற நிழல் காலத்தை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய ஃபியூச்சரை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எதை செய்தாலும் கூட அது அர்த்தமுள்ளதாய், அழகாய், விசேஷமாக இருக்கும். அப்படியானால் கர்த்தர் இந்த காலத்துல நாம பார்க்காத விசேஷத்தை, நமக்குள்ளார இருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் எவ்வளவு பெரிய விசேஷமான பாத்திரம் என்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் இன்னும் அறியாத வயசுதான் நாம் இந்த வாழ்க்கையில நாம் என்ன நினைக்கிறோம், என்னிடத்துல குறை இருக்கு, என்னிடத்துல இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. உன் குறையை பார்க்கல ஆண்டவர், உன் வாழ்க்கையில இனி நீ ஆக போகிற விசேஷத்தை, நீ எவ்வளவு விசேஷமான பாத்திரமா இருக்க போகிற என்றதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு வேலை கோயவன் இந்த மண்ணு இவ்வளவு அசிங்கமா இருக்கு, இதை எப்படி நல்ல பாத்திரமா உருவாக்க முடியும்னு நினைச்சிருந்தா ஒரு அழகான பாத்திரம் உருவாக்காது இல்லைங்களா? ஆண்டவர் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளையும், எல்லா அசுத்தங்களையும், எல்லா பாவங்களையும் சுத்திகரித்து நம்ம மிக அழகாய் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை தேவாதி தேவனுடைய கரத்துல இருக்குமானால் ஒரு விசேஷமான ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவர் அவை மாத்தி தர வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய செர்மன்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து God has planned for everyone என்று சொன்னேன். எழுதிக் கொள்ளுங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விசேஷத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். ஜான் chapter 15 verse 16 படி, உன்னை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் அவர் ஏதோ தப்பு செய்துட்டாருன்னு அல்ல,
உன்னை தெரிஞ்சு கொண்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னிடத்துல விசேஷத்தை அவர் கண்டு இருக்கிறார். அந்த விசேஷம் ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கையில நிறைவேறும். அன்று உன்னை சுத்திலும் இருக்கிறவர்கள், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உன்னை சுத்திலும் இருக்கிறவர்களுடைய எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமானே, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க, நீ தேவனுடைய கண்களில் மிக விசேஷமான பாத்திரமாக இருக்கிற. நீ தேவனுடைய திட்டத்துல மிக விசேஷமான காரியத்தை செய்ய ஆண்டவர் உன்னை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்துல தொடர்ந்து நமக்கு வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்தை வைப்போம். ஆண்டவர் நன்மையான பக்கம் நம்மை வழி நடத்த வல்லவராகவே இருக்கிறார். ஜெரமியா chapter 18 verse 4, 18ஆம் அதிகாரம் வசனம் 4 நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்னா, இந்த கோயவனுடைய கரம் அதை வணங்கி கொண்டு இருக்கும் போது, அதை உருவாக்கி கொண்டு இருக்கும் போதே கோயவனுடைய கையிலே அது கெட்டு போனது என்று வேதம் பார்க்கிறோம். வேதத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன செய்யறாரு? மறுபடியுமாக அதை உருவாக்க நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய செகண்ட் பாயிண்ட் வந்து allow God's hand to mold you. Allow God's hand to mold you. இந்த chapter 18 verse 4, Jeremiah chapter 18 verse 4 அங்க பார்ப்போமானால், ஆண்டவருடைய கரம் அந்த பாத்திரத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அது கெட்டு போடுது. இன்றைக்கு அநேக நேரத்துல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு, கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், சபையில தான் இருக்கிறோம், சபை ஆக்டிவிட்டியில கலந்துக்கிறோம், ஒரு கிறிஸ்தவங்களை போலதான் இருக்கிறோம். ஆனால் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலகட்டத்துல திடீர்னு நம்மளுடைய வாழ்க்கையில சில சோதனைகள், சில பாடுகள், சில காரியங்களை நம்ம வழுக்கி விழுந்து பாவத்துல வாழ்ந்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கும் போது, நான் இப்படி பாவத்துல வாழ்ந்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், சிக்கி கொண்டு இருக்கிறதே, இப்படி நீங்கள் தவிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் உங்களை திரட்டி விட மாட்டார், உங்களை விரட்டி விடுகிறவர். அந்த பாத்திரம் கெட்டு போனாலும் சரி, இந்த பாத்திரம் உடைஞ்சு போச்சு, அந்த கதையில நீங்க பாருங்க, 4வது வசனத்துல அவருடைய கையில இருக்கும் போதே அது கெட்டு போனதை பார்க்கிறோம். அப்படி மீறி போனாலும் கூட, ஆனாலும் அதை விட்டு விடாதபடிக்கு அதை ஒரு நல்ல பாத்திரமாய் உருவாக்க வேண்டும் என்று அவருடைய சிந்தனை இருந்தது. இதே போலதான் தேவன் நாம் ஒவ்வொருத்தரையும் அவர் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல வழி தவறி போகும்போது, பாவத்துல வாழும் போது, தேவனுக்கு விரோதமாய் போகும்போது, தேவனுடைய கரம் நம்மை விட்டு விடாதபடிக்கு, ஆனால் நம்மை உருவாக்கும்படியாய். அதனாலதான் சொன்னேன், செகண்ட் பாயிண்ட் இஸ் allow God's hand to mold you. சரிங்களா? ஏன்னா கர்த்தருடைய கரம் நம்மை உருவாக்க இடம் கொடுக்க வேண்டும். ஆனால் நம் வாழ்க்கையிலே தவறி போன பிறகு, பாவத்திலே போன பிறகு, தேவனை விட்டு தூரம் போன பிறகு, கர்த்தர் நம்மை துரட்டி அடிக்கிறவர் அல்ல, மறுபடியுமாக அவருடைய கரத்திலே நம்மை எடுத்துக்கொண்டு நாம் மிகவும் ஒரு அழகான பாத்திரமாய் ஆண்டவர் மாத்த இடம் கொடுக்க வேண்டும். நம்ம என்ன தெரியுங்களா செய்யணும்? என்றைக்குமே நாம் ஆண்டவருடைய கரம் நம்மை உருவாக்க வேண்டும் என்றால், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, தேவனுடைய கரம் என்னை உருவாக்க வேண்டும், என் வாழ்க்கை மாற வேண்டும், என் வாழ்க்கை ஒரு புதியதான வாழ்க்கையா மாறணும், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா மாறணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க முதலாவது தேவனுடைய கரம் உங்களை உருவாக்குவதற்கு இடம் கொடுக்கும். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஜென்டல் தெரியுமாங்க, ரொம்ப ஒரு எப்படிப்பட்டவர்னா, உன்னை உருவாக்கணும் என்றால் அவர் நினைத்தா உன்னை உடைச்சி உருவாக்கலாம், வலிக்க வலிக்க வேதனையை கொடுத்து உருவாக்கலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. சில நேரங்கள், பெரும்பாலும் நேரத்துல நீயா அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் உன்னை உருவாக்குவதற்கு நீயா ஆசைப்படணும். என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஒரு புதிய வாழ்க்கை நான் வாழணும், நான் விசேஷமான ஒரு காரியத்தை கடந்து போகணும், நான் ஆசீர்வாதமா வாழணும்னா, நான் தேவனுக்கு ஒரு விசேஷமான பிள்ளையாக மாறணும், நான் தேவனுடைய கையில ஒரு விசேஷமான பாத்திரமாய் மாறணும், ஒரு அழகான கருவியாய் மாறணும். முதலாவது நாமே ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய கரம் நம்மை உருவாக்கும். நம் இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய எண்ணங்களையும் கடினப்படுத்தி கொண்டிருப்போம், கர்த்தர் நம்மை உருவாக்க முடியாது. கர்த்தர் உருவாக்க இடம் கொடுங்கள் என்று நாம் சொல்லுவோம். அப்படியானால் கர்த்தருடைய கரம் உங்களை உருவாக்கணும் என்றால், சில நேரங்களில்
உங்களை உருவாக்குவதற்கு 6 மாசம் எடுக்கலாம், சில நேரங்களில் 1 வருஷம் எடுக்கலாம், சில நேரத்துல 2-3 வருஷம் எடுக்கலாம். ஆனால் நம் பெரும்பாலும் நேரத்துல இன்றைக்கே காரியம் மாறிடணும், இன்றைக்கே உச்சத்துக்கு போயிடணும், இன்றைக்கே நம்ம மேல போயிடணும், இன்னைக்கே சரியாயிடணும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவன் சில நேரத்துல உங்களை ஒரு அழகான பாத்திரமாய் உருவாக்குவதற்கு நேரம் எடுக்கும். அதுக்கு நாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அழகான ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தேசியில பாஸ்டராய் படிக்கிறவர்கள் எஸ்டிஎம்ல படிச்சுட்டு தேசிக்கு வந்து அப்புறம் அவங்க டீக்கனு, எல்டர் ஆர்டினேஷன், ரெவரன் இப்படி ஆய் வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் கிட்ட அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கடந்து போகும். அந்த வாழ்க்கையை அவங்க கடந்து வந்து தேவனுடைய சமூகத்துல ஒரு ஊழியக்காரனா நிற்பதற்கு, ஒரு ரெவரன் என்று அப்படி அவரை அழைப்பதற்கு ஏறக்குறைய 6 வருஷம் 7 வருஷம் கிட்ட அந்த நாள் அவருக்கு கடந்து போகுது. ஆனால் அவங்க உருவாக்கப்படுகிற காலகட்டம் இருக்குதுங்க. அவங்க எஸ்டிஎம்ல படுகிற பாடு, அவங்க பிராக்டிக்கலுக்கு போற சர்ச்ல படுகிற பாடு, அவங்க அசைன்மெண்ட் செய்கிற பாடு, இந்த பாடுகளெல்லாம் கடந்து வந்து 6-7 வருஷம் ஆகும்போது கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்துல பார்க்கிறோம், இன்றைக்கு பைபிள் எடுத்தா நாளைக்கு பாஸ்டர் ஆயிடுறாங்க, இன்னைக்கு பைபிளை தூக்குறாங்க, 4 ஆத்மா 5 ஆத்மா வச்சுக்கிட்டு டாக்டர்ன்றாங்க இல்லைங்களா? இன்னைக்கு இந்த டாக்டர்ன்றாங்க, அந்த டாக்டர்ன்றாங்க. அப்படி இல்லைங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஒரு தேவனுடைய சபைகளில் சர்ச்ல ஒரு பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு, ஒரு பாஸ்டரா இருக்கிறதுக்கு, ஒரு ரெவரண்டா அந்த சர்ச்ல பணியோட செய்யறதுக்கு 6-7 வருஷம் ஆகுமானா, இன்றைக்கு நம்ம அவசரப்பட்டு செய்கிற எந்த காரியமும் ஆசீர்வாதமாக இருக்காது. அதனாலதான் ப்ராப்பரான ட்ரைனிங் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்துல தான் ப்ராப்பரான ட்ரைனிங் நம்ம கொடுப்போமானா, ஆண்டவர் நம்மளே மால் பண்ண இடம் கொடுப்போமானா அழகான ஒரு பாத்திரமாய் மாறுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம அவசரப்படுகிறவர்களா இருக்கோமானா, நமக்கு பெருமைகள் இருக்குமானா, நம்ம கீழ்ப்படிய மாட்டோம் என்றால் நம்ம இப்படிப்பட்ட பாத்திரமா இருக்குமானா, அந்த கோயவன் வந்து அந்த மண்ணு மேல கை வைத்து உருவாக்குவதற்கு அந்த மண் இடம் கொடுக்கலனா ஒண்ணுமே செய்யாது. உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் அதிசயத்தை அற்புதத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, முதலாவது நீங்க உங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தருடைய உன்னதமான கரம், மிக அற்புதமான அதிசயமான கரம் வந்து உங்களை மேல உயர்த்தை கூட. சோ பிரியமானவர்களே, உயர்வை பார்க்கணும்னு நினைக்கிற நீங்க, உயர்வை பார்க்கணும்னு நினைக்கிற நீங்க, surrender yourself. God will exalt you. மோல்ட் பண்ண இடம் கொடுத்தாதான், உருவாக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தாதான் கர்த்தர் நம்மை ஒரு அழகான பாத்திரமாய் மாற்றும். ஆகையால் கீழ்ப்படிதல் நம்ம இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஒரு அழகான ஒரு பாத்திரமாய் மாற்றும். கீழ்ப்படிதல் என்று சொல்லும் கர்த்தருக்கு கீழ்ப்படி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை அழகான பாத்திரமாய் உருவாக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய third point, God will make you beautiful and useful. கர்த்தர் உன்னை மிக அழகாய் பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னன்னா, கோயவன் உருவாக்குகிற வகையிலே அந்த மண் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு வணங்கி இடம் கொடுக்கும் போதுதான், அதுக்கு இடம் கொடுக்கும் போது ஒரு அழகான ஒரு பாத்திரமாய் நான் மாறும். இன்றைக்கு என்னோட third point வந்து God will make you beautiful and useful னு சொல்றேன். அழகா உன்னை மாற்றுவார்னு சொல்றேன். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் நேரத்துல நம்ம வாழ்க்கையில நமக்கு ஜபம் எப்படிப்பட்ட ஜபமா இருக்கணும் தெரியுறாங்க. ஆண்டவரே, நான் இதை எப்படி நினைக்கிறேன், நான் இதை எப்படி நினைக்கிறேன், இதை நான் இப்படி யோசிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அப்படி இல்லை. ஆண்டவரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, எங்க போகணும்னு நினைக்கிறீங்க, எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, எந்த பாதையில நான் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாதையில நீங்க என்ன கொண்டு போங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையா மாறும். நாம நம்மளுடைய விருப்பத்துல போறதில்ல, தேவனுடைய விருப்பத்துல போகும்போது நம்மை ஒரு அழகான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிற வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் என்றைக்கு ஒரு அழகான ஒரு பாத்திரமாய் மாறுகிறோமோ அன்றைக்கு தேவன்
நம்ம எந்தெந்த காலத்திலையும் நம்ம கைவிடவே மாட்டாங்க. பிரியமானவர்களே, நான் உங்களிடத்துல முதல் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது அந்த வயலின் கதை சொன்னேன். அந்த வயலின் எவ்வளவு ஒரு விசேஷமான வயலின். அந்த பெரியவை தேடி வந்து என்ன விலை சொன்னாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்ல. ஏன்னா அந்த வயலினை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உன்னை அவ்வளவு அழகாய் தன் விருப்பத்தின்படி சித்தத்தின்படி தன்னுடைய வேலைக்காக தன்னுடைய ஊழியத்துக்காக தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக உன்னை தெரிந்து உருவாக்குகிற ஆண்டவர் உன்னை யாருடைய கையிலையும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நம் தேவனுடைய கையிலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவனே உன்னுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லும் போது நீ தேவனுக்காக பயன்படுகிற ஒரு அழகான பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற வல்லவராக இருக்கிறார். நமக்கு இன்னும் வரங்களை கொடுத்து இன்னும் தாழ்ந்துகளை கொடுத்து இன்னும் அபிஷேகத்தை கொடுத்து ஆளுங்கள் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாக அல்லது நம்மை பார்க்கும் போது தேவனுடைய மகிமை தெரியத்தக்கதாக ஆண்டவர் உங்களை அவ்வளவு அழகாய் உருவாக்குகிறவராக இருக்கிறார். தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமானா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் அழகா பியூட்டிஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்னு சொன்ன பாருங்க. மிகவும் அழகாய் பிரோஜனமான ஒரு பாத்திரமாய் மாற்ற ஆண்டவருடைய சமூகத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போது கர்த்தர் கிரியை செய்வார். கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். கடைசியாக வசனம் மிக முக்கியமான ஒரு வசனத்துக்குள்ளே நம்ம கடந்து வருகிறோம். எரேமியா chapter 18 verse 7 to 10. எரேமியா 18ஆம் அதிகாரம் 7 to 10 வரை மிக ஒரு விசேஷமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தயவு செய்து உங்களோட வேதத்தை நீங்கள் எல்லாரும் திருப்பிக் கொண்டு இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 18வது அதிகாரம் 7 to 10 வசனங்கள் வரை. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருளைச் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். Jeremiah chapter 18 verses 7 to 10. If at any time I announce that a nation or kingdom is to be uprooted, torn down and destroyed, and if that nation I want repents of its evil, then I will relent and not inflict on it the disaster I had planned. And if at another time I announce that a nation or kingdom is to be built up and planted, and if it does evil in my sight and does not obey me, then I will reconsider that the good I had intended to do for it. இந்த வசனத்தை நாம் வாசித்த வசனத்தை கேட்கிறோம். ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை எரேமியா 18ஆம் அதிகாரம் 7 to 10. chapter 18 verse 7 to 10. மிக அழகான ஒரு வார்த்தை அங்க பார்க்கிறோம். நீ மனம் திரும்பலனா உன்னை கண்டிப்பேன், உன்னை அழிப்பேன், உன்னை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி நான் மனம் திரும்புவோமானா அந்த தண்டனை உன் மேல வராதுன்னு சொன்ன. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி நாம நம் பாவத்துல விழுந்து போகுமானால் அந்த ஆசீர்வாதம் நடக்காம உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன், உன் கூட இருக்க மாட்டேன், உன்னை வழி நடத்த மாட்டேன் என்றதுதான் கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கேட்டீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாவத்துல இருக்கிற உன்னை நான் தண்டிப்பேன்னு சொல்ற. மனம் திருமணமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர், ஆனா நம் பாவத்துல இருப்போம்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இடத்துல இருந்து பிடுங்கி எடுத்துருவேன்னு சொல்றார். தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நம்ம
இந்த நற்கருணையிலே நாம் கலந்து கொள்ளும் போது, தேவனுடைய பந்தியிலே வந்து கலந்து கொள்ளும் போது, கர்த்தாவே நீர் கோயவனாக இருக்கிறேன், நாங்கள் களிமண்ணுகளாக இருக்கிறோம், உன் விருப்பத்துக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றும், ஒரு அழகான பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை பார்க்கும் போது ஜீவனுள்ள தேவனை பார்க்கணும், என் வார்த்தையில தேவனை பார்க்கணும், என்னுடைய செயல்ல தேவனை பார்க்கணும், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கத்தக்கதாக ஒரு அழகான பாத்திரமாய் என்னை உருவாக்கும் ஆண்டவரே என்று தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நற்கருணையிலே நாம பங்கு கொள்ளும் போது கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து அவருக்காக ஒரு விசேஷமான பாத்திரமாய் நம்மை மாற்றுவார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் கோயவனாக இருக்கிறார், நம் களிமண்கள் அவர் பாத்திரம். ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கும். நீர் கோயவன், நாங்கள் களிமண்களாக இருக்கிறோம். ஒரு விசேஷமான ஒரு பாத்திரமா, உமக்கு ஏற்ற பாத்திரமா எங்களை உருவாக்கும்படி நீர் நினைக்கிறபடியா எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தை, எங்கள் திருச்சபை, எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பான தேவஜனமே, நம்ம காணிக்கைகளை தேவனுக்கு செலுத்துவோம். அதே சமயத்தில் நம்ம இதயங்களை நற்கரணைக்கு ஆயத்தப்படுத்துவோம். வாருங்கள், நம்ம இந்த பாடலை பாடி தேவனுக்கு காணிக்கை செலுத்துவோம். இந்த வேலையை சுயமனையும் கையில். ஓ ஹalleluya. Thank you.
இந்த காலங்களில் உருவாக்கும் ஆண்டவரே, கர்த்தாவே இந்த நாட்களில் பங்கிடுவதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்திவிட்டு சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிப்பீர் சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே முன்பதாக நிற்கும் பொழுதும் ஆண்டவரே, பாவம் இல்லாமல் ஆண்டவரே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக உங்க முன்னுக்கு நிற்கிறதுக்கு எங்களுக்கு தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தாவே இந்த வேளையில ஆண்டவரே, இதோ இந்த நற்கநிலையில் நாங்கள் பங்கு பெற பொழுதும் ஆண்டவரே, உங்க ரத்தம் எங்களை சுத்திகரித்ததை நினைவு கூறுகிறோம் ராஜா. கர்த்தாவே எங்களுக்காக ரத்தம் சிந்தின தேவன் நீர் ராஜா. எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும் சொல்லி ஆண்டவர் இந்த உயிரை கொடுத்த தேவன் நீர் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரை நாங்கள் எத்தனையோ முறைகள் ஆண்டவரை பாவத்தினால் ஆண்டவரை விட்டு விலகி சென்றிருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவரை எல்லா பாவத்தையும் விட்டு நாங்கள் விலக வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை கிறிஸ்துவை காண வேண்டும் சொல்லி ராஜா அவர் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த வேளையில் எங்களை தொடும் தகப்படை, எங்களை தொடும் தகப்படை, எங்களுடைய இதயங்களை ஆண்டவரை நீர் ஆண்டவரை மாற்றுவீர் சொல்லி செபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை பிரகாரம் ஆண்டவரை, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் எங்களை உருவாக்கும் ஆண்டவர், உருவாக்கும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்தோம். எங்களுக்கு சுகமில்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பாக்கியமும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தொடர்ந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோமாக. சபையார் ஒன்று கூடி இதை நாம் சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாயிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவின் அறையுண்டு மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் மரித்தோர் இடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்த்தெழுந்தோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வாருங்கள் நம்ம தொடர்ந்து ஜெப சிந்தையில் நாம் தரித்திருப்போம். அடுத்து நம்மளுக்கு நற்கருணை ஒழுங்கு நடைபெறும். ஸ்தோத்திரம். நற்கருணை முறைமைக்குள்ள கடந்து செல்வோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாக இருப்ப. ஆதலால் தூதர்களோடும் பரம சபையார்களோடும் நாங்கள் உமது மகிமை உள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து கொள்வோம். கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையினால் நிறைந்திருந்தன. உன்னதமானவரே தேவனுக்கு மகிமை உண்டாதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் பரம பிதாவே,
தேவரே, எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டிக் கொள்ளும்படி அவரை தந்தருளி, அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாய் ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணம் போதுமான பலியை செலுத்துவதும் அல்லாமல் தம் அருமையான மரணத்தை என்றென்றுக்கும் நினைவூட்டும் ஞாபகத்தை தாம் திரும்பும் வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமனத்தின்படி அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலும் நினைவு கூர்ந்து உமது சிஸ்தி பதார்த்தங்களையும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும் போது அவர் மூலியமாய் தீவிர சுபாவத்துக்கு நாங்கள் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்தருளுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிக்கும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்தருளுங்கள் என்று திருவள்ளம் பண்ணினார். ஆமென். சேர்ந்து கொள்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் இந்த பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்க்கிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரே, எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறேன். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உம்முடைய அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற உங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு சமாதானத்தை தாரும். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் கூட உங்களுக்கு முன்னுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த அப்பத்தை எடுத்து நீங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துண்டை எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்காக உடைக்கப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அதே போல உங்க முன்னுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த பாத்திரத்தை நீங்க ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்காகவும் உங்கள் பாவத்துக்காக சிந்தப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஒரு புதிய அபிஷேகத்தினால், ஒரு புதிய பலத்தினால் ஆண்டவரே, நீர் அவர்களை நிரப்பி வாழ்நாளெல்லாம் உமக்காக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய பலத்தோடு நிரப்பும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே எடுத்த காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய டிஎன்சி ஜலபான் தாசை கோசிங்ல இருக்கிற எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய உன்னதமான கரம் அவர்களை தொடர்ந்து வழி நடத்தணும் என்று உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருந்து காத்து வழிநடத்த கடவுது. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. Thank you. God bless you.